ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அம்மஹா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழில் அதிகமாக சின்ன சின்ன கேள்விகளை மற்றவங்க கிட்டே கேட்போம் பார்த்தீங்களா. இந்த வீடியோவில் ஒரு 50 முக்கியமான தமிழ் குட்டியான கேள்விகளை இங்கிலீஷில் எப்படி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. பாருங்களேன், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன். அதனால் என்ன சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதனால் என்ன, இதை எப்படி நம்ம சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. பாருங்களேன், அதனால் என்ன அப்படின்னா ஸோ வாட். ஸோ வாட், அதனால் என்ன, ஈஸியாக இருக்கா? அடுத்து பாருங்களேன், அடுத்து என்ன, அடுத்து என்ன எப்படி கேட்கலாம்? அடுத்து என்ன அப்படின்னா வாட் நெக்ஸ்ட். வாட் நெக்ஸ்ட் அப்படின்னா அடுத்து என்ன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், வேற என்ன கேட்போம் பார்த்தீங்களா? அப்புறம் என்ன, வேற என்ன எப்படி கேட்கலாம்? அதெல்லாம் சிம்பிள் தாங்க. பாருங்களேன், வாட் எல்ஸ். வாட் எல்ஸ் அப்படின்னா வேற என்ன அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இது என்ன, இது என்ன புதுசாக இருக்குது, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? இது என்ன எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நிறைய பேருக்கு ஆன்சர் தெரியுது, சூப்பருங்க. உங்களோட ஆன்சரை வாயை திறந்து பின்னாடியே பேசுங்க. முடிஞ்சுன்னா காமெண்ட்டில் வரிசை ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. இது என்ன அப்படின்னா வாட் இஸ் திஸ். வாட் இஸ் திஸ், இது என்ன. நெக்ஸ்ட் ஒன், அது என்ன எப்படி கேட்கலாம்? அது என்ன. வாட் இஸ் தேட். வாட் இஸ் தேட். திஸ்னா இது, தேட் அப்படின்னா அது. ஓகேங்களா? உங்கள் பக்கத்தில் ஒன்று இருக்குன்னா அதை நம்ம திஸ் அப்படின்னு சொல்லுவோம். உங்களை விட்டு தூரத்தில் ஒன்று இருக்குது அப்படின்னா தேட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், எதற்காக. எதற்காக எப்படி நம்ம இதை கேட்கலாம்? எதற்காக. ஃபார் வாட். ஃபார் வாட், எதற்காக. நெக்ஸ்ட் ஒன், என்ன காரணம். என்ன காரணம் எப்படி கேட்கலாம் இதை. அடுத்து பாருங்கள், எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதிகமாக நம்ம பேசுவோம். எப்படின்னு சொல்லு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? எப்படின்னு சொல்லு எப்படி கேட்கலாம்? அதில் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். எப்படின்னு என்ற சொல்லு அப்படிங்கிறத எப்படி நம்ம கேட்கலாம் அப்படின்னா டெல் மீ ஹவு. டெல் மீ ஹவு, எப்படின்னு சொல்லு. ஹவு அப்படின்னா எப்படி அப்படின்னு அர்த்தம். டெல் மீ ஹவு, எப்படின்னு சொல்லு. அடுத்து பாருங்களேன், யாருன்னு சொல்லு. உன்னை அடித்தது யாருன்னு சொல்லு. இங்கே வந்தது யாருன்னு சொல்லு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? கேட்போம் பார்த்தீங்களா? யாருன்னு சொல்லு. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? டெல் மீ ஹூ. டெல் மீ ஹூ அப்படின்னா யாருன்னு சொல்லு அப்படின்னு அர்த்தம். அடுத்து பாருங்கள், எப்போன்னு சொல்லு. நீங்களே ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பர். எப்போ அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க இங்கிலீஷில்? வென். அப்போ இதை நம்ம எப்படி கேட்கலாம்? டெல் மீ வென். எப்போன்னு சொல்லு. டெல் மீ வென், எப்போன்னு சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், எதுக்குன்னு சொல்லு. ஃபஸ்ட் நீ எதுக்குன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் தரேன். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எதுக்குன்னு சொல்லு அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா டெல் மீ ஒய். டெல் மீ ஒய், எதுக்குன்னு சொல்லு. அடுத்து பாருங்களேன், எங்கன்னு சொல்லு. எங்கன்னு சொல்லு. இதை நம்ம எப்படி கேட்கலாம்? ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். டெல் மீ எங்கே அப்படின்னா வேர் அப்படின்னு சொல்லுவோம். டெல் மீ வேர், எங்கன்னு சொல்லு. ஐ வில் கம். சொல்லுவோம் பார்த்தீங்களா? எங்கன்னு சொல்லு, நான் வரேன். டெல் மீ வேர் ஐ வில் கம். அடுத்து பாருங்களேன், என்னென்னு சொல்லு. இந்த பாக்ஸில் என்ன இருக்குது, என்னென்னு சொல்லு. சொல்லுவோம் பார்த்தீங்களா? என்னென்னு சொல்லு. என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க இங்கிலீஷில் வாட். அப்போ இது எப்படி நம்ம கேட்கலாம்? டெல் மீ வாட், என்னென்னு சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், எதுன்னு சொல்லு. 2 ஆப்ஷன் இருக்கும், கேட்போம் பார்த்தீங்களா? எதுன்னு சொல்லு. இது எதுவும் சொல்லி கேட்போம் பார்த்தீங்களா? எதுன்னு சொல்லு. எப்படி நம்ம சொல்லலாம்? டெல் மீ விச், எதுன்னு சொல்லு. இட்ஸ் அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்கள் நிறைய சென்டென்ஸை பேசி பழகுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம பேச தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷில் இருக்கிற பயம் நம்மளை விட்டு வெளில போகும். நம்ம பேசாத வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பயம் இன்னும் நமக்குள்ளேயே இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்ம பேசுகிறோமோ அந்த பயம் நம்மளை அறியாமலே, நமக்கு தெரியாமலே ஒரு டைமில் பார்த்திங்கன்னா அது வெளில போயிடும். சரளமாக சூப்பராக பேசிடலாம். ஏன்னா நம்ம கேள்வி கேட்குறதுனால தான் நிறைய ஆன்சரை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய கேள்விகளை மற்றவங்ககிட்ட கேட்டு பழகுங்க. நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், ரொம்ப சிம்பிள் தான். இன்னும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பார்க்க போகிறோம், கவனமாக கவனிங்க. நெக்ஸ்ட்டுன்னு பாருங்களேன், எப்போ வரைக்கும். எப்போ வரைக்கும் எப்படி கேட்கலாம்? until when. எப்போ வரைக்கும், until when. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன், யாருக்காக. யாருக்காக, இது யாருக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா? யாருக்காக அப்படின்னா ஃபார் whom. ஃபார் whom அப்படின்னா யாருக்காக. நெக்ஸ்ட் ஒன், யாருக்கு. யாருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா பாருங்கள், சிம்பிள் தான்.
டு ஹூம் அப்படின்னா யாருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், யாரிடம் இருந்து, இதை யார்கிட்டருந்து வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம் பார்த்தீங்களா. யாரிடம் இருந்து எப்படி கேட்கலாம் இதை? யாரிடம் இருந்து அப்படின்னா ஃப்ரம் ஹூம், யாரிடம் இருந்து. நெக்ஸ்ட் ஒன், எப்போன்னு கேளு, சிம்பிள் தான் பாருங்களேன். ஆஸ்க் when, எப்போன்னு கேளு. நெக்ஸ்ட் ஒன், ஏன் கூடாது எப்படி கேட்கலாம் இதை? why not. நெக்ஸ்ட் ஒன், எப்போ இருந்து எப்படி கேட்கலாம்? ஃப்ரம் when, எப்போ இருந்து. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 வேர்ட்ஸில் தான் இருக்கும் பாருங்கள். 1 2 எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நிறைய கேள்விகளை கேட்டு பழகலாம். நம்மளால் சீக்கிரமாக நல்லாவே இங்கிலீஷில் பேச முடியுங்க. உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்தீங்க அப்படின்னா 30 days கிளாஸ்க்கான PDF ஃபார்மெட் இருக்குது, 15 days கிளாஸ்க்கான PPT ஃபார்மெட் இருக்குது, 2000 தமிழ் வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிற PDF ஃபார்மெட் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேண்டுமானால், விருப்பம் இருந்தால் நீங்கள் அதை வாங்கி பேசி ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நான் போகணுமா. நல்லா கவனிங்களேன். இங்கே இருக்கிற 7 சென்டென்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு செயலை செய்யணுமா அப்படின்னு கேட்க வரேன். எப்படி நம்ம அதை கேட்கலாம்? நான் போக வேண்டுமா, கரெக்டாக சொல்லணும்னா போக வேண்டுமா, ஒரு செயலை செய்ய வேண்டுமா அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்குறோம் அப்படின்னா ஷுட்டு வச்சு கேளுங்க. ஓகேங்களா? ஷுட் ஐ கோ, நான் போக வேண்டுமா. ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. இங்கே ஐ ஷுட் கோ அப்படின்னா நான் போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஷுட் ஐ கோ அப்படின்னா நான் போக வேண்டுமா அப்படின்னு அர்த்தம். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. ஷுட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம கேள்வியாக கேட்குறோம். நான் ஒரு செயலை செய்ய வேண்டுமா அப்படின்னு நம்ம கேள்வியாக கேட்குறோம். மிச்சம் இருக்கிற எல்லா சென்ஸும் பேச ஆரம்பிக்கலாமா? சீக்கிரமாக பேசிடலாமா? முடிஞ்சுன்னா என்ன பண்ணுங்கள், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களாம் என்ன பண்ணுங்கள், பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் சமைக்க வேண்டுமா, நான் சமைக்கணுமா அப்படி கேட்கலாம். ஷுட் ஐ குக், நான் சமைக்கணுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் செய்யணுமா, இந்த வேலையை நான் செய்யணுமா, இதை நான் செய்யணுமா சொல்லும் பார்த்தீங்களா. ஷுட் ஐ டூ இட் சொல்லலாம். நான் இதை செய்ய வேண்டுமா, ஷுட் ஐ டூ இட். நெக்ஸ்ட் ஒன், நான் பாடணுமா, நான் பாட வேண்டுமா எப்படி கேட்கலாம். ஷுட் ஐ சிங், நான் பாட வேண்டுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் பேச வேண்டுமா, நான் பேசணுமா எப்படி கேட்கலாம். அதை ஷுட் ஐ டாக், நான் பேச வேண்டுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் வர வேண்டுமா எப்படி கேட்கலாம். நான் வர வேண்டுமா. ஷுட் ஐ கம், நான் வர வேண்டுமா. நெக்ஸ்ட் ஒன், நான் சாப்பிட வேண்டுமா. சூப்பர், கரெக்டாக பேசிட்டீங்க. உங்களுக்கு பார்க்க இது ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸாக தெரிந்தாலும் இது எஃபெக்டிவாக இருக்குங்க. ஒருத்தவங்க புதுசாக கற்றுக்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் அவங்கள தன்னை அறியாமே பேசிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய சந்தோஷம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். ஸோ என்னுடைய ஆசை எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ தான் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கேருந்து எப்படி பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப குழப்பமாக இருக்கும். இந்த மாதிரி சிம்பிளான சென்டென்ஸ்லேருந்து பேச ஆரம்பித்தா தான் நமக்குள்ளே பயங்கர நம்பிக்கை வருங்க. ஐ ஹோப் எல்லாராலையுமே பேச முடியும். யாருமே அமைதியாக இருக்காதீங்க, இங்கிலீஷை பார்த்து பயப்படக்கூடாது. எனக்கு வரல அப்படின்னா பரவாயில்ல, பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒவ்வொரு சின்ன வேர்டையாவது என்ன பண்ணுங்கன்னா நிறுத்தி நிதானமாக சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஷுட் ஐ கோ, ஷுட் ஐ கோ. ஷுட் ஐ குக், ஷுட் ஐ குக். ஷுட் ஐ டூ இட், ஷுட் ஐ டூ இட். ஷுட் ஐ சிங், ஷுட் ஐ சிங். ஷுட் ஐ டாக், ஷுட் ஐ டாக். ஷுட் ஐ கம், ஷுட் ஐ கம். ஷுட் ஐ ஈட், ஷுட் ஐ ஈட். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா நிறுத்தி ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி நிறுத்தி ஷுட் ஐ ஈட், ஷுட் ஐ ஈட், நான் சாப்பிட வேண்டுமா இப்படி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு 10-15 சென்டென்ஸை நீங்கள் ஒரு ½ an hour நீங்கள் பேசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பி இந்த மாதிரி சென்டென்ஸை நீங்கள் படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு பேசணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சா? ஈஸியாக இருக்கா? நான் சின்ன குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி தான் நிறுத்தி நிதானமாக சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் ரொம்ப பேசிக். இந்த பேசிக் கூட தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. என்னுடைய ஆசை எல்லாமே இந்த பேசிக் தெரியாதவங்க இருக்காங்களா அவங்கள எப்படியாவது இங்கிலீஷில் பேச வைக்கணும். அதுதான் என்னுடைய தீராத ஆசையாக இருக்குது. அதனால தான் நான் நிறுத்தி நிதானமாக இதெல்லாம் எவ்வளோ ஈஸியான கான்செப்ட் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ யாரும் பயப்படாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க. நம்ம சீக்கிரமாக நல்லாவே பேச ஆரம்பிக்கலாம். தொடர்ந்து எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுங்கள், அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல்.
நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எந்த தேதியில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க, கேட்போம் பார்த்தீங்களா, எந்த தேதியில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த தேதியில் எப்படி கேட்கலாம், அதெல்லாம் சிம்பிள் தாங்க. பாருங்களேன், ஆன் விச் டேட். இதெல்லாம் நீங்கள் மறக்காதுங்க, ஓகேங்களா. நிறைய நேரங்களில் பேசி பழகுங்க. எந்த தேதியில் சிம்பிளாக பேசுங்க. ஆன் விச் டேட், ஆன் விச் டேட், எந்த தேதியில். நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், இது யார். ஒருத்தவங்க புதுசாக ஒருத்தவங்களை பார்த்துருப்போம், நமக்கு தெரிஞ்சவங்க பக்கத்துலேயே இருப்பாங்க, அவங்க கூட வந்திருப்பாங்க. நம்ம தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம் பார்த்தீங்களா, இது யார், இவங்க யார் அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா. இது யார் அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம், ஹூஸ் திஸ், ஹூஸ் திஸ், இது யார். நெக்ஸ்ட் ஒன், அது யார் எப்படி கேட்கலாம், அது யார் எப்படி கேட்கலாம், சிம்பிள் தாங்க. ஹூஸ் தேட், ஹூஸ் தேட், அது யார். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 50 சென்டென்ஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடியே உங்களால் வாய் திறந்து ஆன்சர் பண்ண முடியுதா இந்த 50 சென்டென்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்சுன்னா உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் நீங்கள் 50 சென்டென்ஸ் நீங்கள் டைப் பண்ணுங்கள். இட்ஸ் குட் ப்ராக்டிஸ், ஓகேங்களா. ஓகே, அடுத்து பாருங்களேன், நான் ஏன், நான் ஏன், வை மீ, நான் ஏன் அப்படின்னா வை மீ. நெக்ஸ்ட் ஒன், எவ்வளோ தூரம், உங்கள் வீடு இங்கேருந்து எவ்வளோ தூரம், ஏடிஎம் இங்கேருந்து எவ்வளோ தூரம் கேட்போம் பார்த்தீங்களா. எவ்வளோ தூரம் அப்படின்னா ஹவு ஃபார், எவ்வளவு தூரம். நெக்ஸ்ட் ஒன், யாரெல்லாம், யாரெல்லாம் எப்படி நம்ம இதை கேட்கலாம், யாரெல்லாம் சிம்பிள் தாங்க. ஹூ ஆல், யாரெல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், அது எப்படி, அது எப்படி எப்படி கேட்கலாம், ஹவு தேட், அது எப்படி. புரிஞ்சா, ஈஸியாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா சேம் சிமிலராக தான் இருக்கும். பாருங்களேன், எப்படி சொல்கிறது, எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எப்படி சொல்கிறது சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சொல்கிறது எப்படி கேட்கலாம், அது சிம்பிள் தாங்க. ஹவு டு சே, ஹவு டு சே, எப்படி சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி செய்கிறது. ஆன்சர் பண்ணுங்கள், வாயை திறந்து பேசுங்க ப்ளீஸ். தயவுசெய்து யாரும் அமைதியாக மட்டும் இருக்காதீங்க, ப்ளீஸ் பேசுங்க, கொஞ்சமாவது பேசுங்க. கண்டிப்பாக பேசினா தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இங்கிலீஷை ஃப்ளூயண்ட்டாக பேச ஆரம்பிக்க முடியும். பேசாத வரைக்கும் நம்மளால் பேசுகிறது கஷ்டம்தான். நமக்கு எவ்வளோ தான் புரிஞ்சாலும் நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம பேச ஆரம்பிக்கணும். பேசலாமா, எப்படி செய்கிறது, ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும்னு தெரியாது, ஒரு வேலையை எப்படி செய்யணும்னு தெரியாது, கேட்போம் பார்த்தீங்களா, இது எப்படிங்க செய்கிறது, எப்படி நம்ம இதை கேட்கலாம். ஹவு டு டூ, ஹவு டு டூ, எப்படி செய்கிறது. நெக்ஸ்ட், எப்படி கேட்பது, எப்படி கேட்பது. ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஹவு டு ஆஸ்க், ஹவு டு ஆஸ்க், எப்படி கேட்பது. நெக்ஸ்ட், எப்படி போகுது, இந்த ஊருக்கு எப்படிங்க போகுது கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி போகுது. சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக பேசிட்டீங்க. ஹவு டு கோ, எப்படி போகுது. நெக்ஸ்ட், எப்படி வர்றது, நாங்கள் பஸ்ஸில் வர்றதா, பைக்கில் வர்றதா, காரில் வர்றதா, எப்படி வர்றது எப்படி கேட்கலாம், அதெல்லாம் ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கும். ஹவு டு கம், எப்படி வர்றது. நெக்ஸ்ட் ஒன், எப்படி எழுதுவது, ஒரு லெட்டர் எழுத தெரியாது, எப்படி எழுதுன்னு கேட்போம் பார்த்தீங்களா, எப்படி எழுதுவது. ஹவு டு ரைட், எப்படி எழுதுவது. நெக்ஸ்ட், எப்படி சமைப்பது. நிறைய பேர் கேட்பாங்க பார்த்தீங்களா, ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நான் பிரியாணி சமைக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா, எப்படி சமைக்கிறது சொல்லுங்கள், நீங்கள் சொல்ல நான் பண்ணுறேன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, எப்படி சமைப்பது. ஹவு டு குக், எப்படி சமைப்பது. ஈஸியாக இருக்கா, நிறைய சென்டென்ஸ் பேசலாங்க. யாருமே பயப்படாதீங்க, யாருமே எனக்கு புரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியுங்க. யாராவது ஒரு ஆளுக்காவது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லி யாருமே சொல்ல முடியாது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நான் அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு நிதானமாக நிறுத்தி பொறுமையாக ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக சொல்லிக் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக காமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாங்க. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த காமெண்ட்டும் அந்த மாதிரி வந்ததே கிடையாது. எங்களுக்கு நல்லா புரியுது, ஈஸியாக இருக்குது அப்படின்னு தான் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு நல்லா புரியுதுன்னா பேசுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேசுங்க, ஓகேங்களா. இப்போ அடுத்து பாருங்களேன், இதெல்லாம் என்ன, இதெல்லாம் என்ன எப்படி கேட்கலாம் அதை பாருங்களேன். வாட் ஆர் தீஸ், வாட் ஆர் தீஸ், இதெல்லாம் என்ன. அடுத்து பாருங்க, அதெல்லாம் என்ன, இல்லை புதுசாக இருக்கு, அதெல்லாம் என்ன கேட்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் என்ன அப்படின்னா வாட் ஆர் தோஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. தீஸ் அப்படின்னா இதெல்லாம், தோஸ் அப்படின்னா அதெல்லாம். நெக்ஸ்ட், நீ பேச மாட்டியா,
நீ பேச மாட்டியா? எப்படி நம்ம அதை கேட்கலாம்? won't you talk? நீ பேச மாட்டாயா? நெக்ஸ்ட் ஒன். நீ எப்போ வருவ? எப்படி கேட்கலாம்? நீ எப்போ வருவ? when will you come? when will you come? நீ எப்போ வருவ? நெக்ஸ்ட் ஒன். நீ வரமாட்டியா? நீ வரமாட்டியா? பாருங்க, சிம்பிள் தான். won't you come? won't you come? நீ வரமாட்டாயா? நெக்ஸ்ட் ஒன். அவன் வந்தானா? அவன் வந்தானா? எப்படி கேட்கலாம்? சிம்பிள் தாங்க. did he come? did he come? அவன் வந்தானா? நெக்ஸ்ட் ஒன். நீ சும்மா இருக்கியா? நீ ஃப்ரீயா இருக்கியா அப்படின்னு கேட்போம் பாத்தீங்களா? நீ ஃப்ரீயா இருக்கியா? are you free? are you free? நீ ஃப்ரீயா இருக்கியா? ஈஸியா இருக்கா? இப்ப நம்ம 49 சென்டென்சஸ் பார்த்திருக்கோம். இப்போ ஃபைனலா 50 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளான ஹோம்வொர்க்கா கொடுக்க போறேன். இங்க இருக்கிற தம்சன்ஸ் நீங்க தான் உங்க ஆன்சர் மறக்காம காமெண்ட்ல பண்ணுங்க. Thank you.